இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சார் நான் வந்து இன்னும் மாற்றலை எங்கள் அப்பா பேரை. உங்க பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா. அப்பா பேர் குமார், கே கௌசல்யா. என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வந்து என்கிட்ட நிறைய டைம் கேட்டாங்க, ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சுல, என் பேர் தானம்மா வரணும், பி கௌசல்யான்னு வரணும், கே கௌசல்யாவே என்ன இல்லை அந்த ஆதார் கார்டில் இருந்தால் கூட அதையும் நான் மாற்றிடுவேன், எல்லாத்துலேயும் எங்கள் அப்பா பேர் தான் இருக்கணும், அந்த கே மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அவரை ஸ்பெசிஃபை பண்ணீங்க, எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு எங்கள் அப்பா கூட அந்த பேர் வந்து எனக்கு அப்போத்துலேருந்து அதை எழுதி எல்லாத்துலேயுமே கே கௌசல்யா குமார் அப்படி தான் எழுதுவோமே. இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பேர் எழுதணும் அப்படின்னது என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களால் அந்த சேஞ்சை ஏற்றுக்க முடியல. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் பரம்பரை சொல்லியாச்சு பேரை மாத்துமான்னு, இல்ல அப்பா பேர் தான் சொல்றேன். இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அப்பாவா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சும்மா தெரிஞ்சுக்க கேட்குறேன், உங்க மனைவி யாரோட பேரை பின்னால வச்சிருக்காங்க? அது வந்து என் பேர் தான் வச்சிருக்காங்க. அப்படியா? உங்க மனைவி மட்டும் உங்க பேரை பின்னால வச்சுக்கணும், அவங்க வந்து மாத்த மாட்டாமா? அது வந்து அந்த காலத்துல வந்து அவங்க வந்து மாறல. இப்போ வந்து இருக்கிற பசங்க வந்து அப்பா தான் முக்கியன்றதுனால அப்பா தான் வேணும், முதல்ல அப்பா தான் நம்மளை தூக்கி நல்லா வளர்த்து நம்மளை பெரியார் ஆக்கி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டாந்துருக்காரு. அதனால் அந்த பாப்பா வந்து மாற்ற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சார், அப்பானாலே அன்பு, அந்த பேரை யாருக்கு மாற்ற தோணும்? கண்டிப்பாக எனக்கு ஒரு நாளும் தோணுனதில்லை. பாசம்னா அவ்வளோ பாசம். எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸை நான் பார்க்கல, அவர் என் ஃபேஸை பார்க்கல. என் கல்யாணம் அப்போ எங்கள் அப்பா எங்கே இருந்தார் கூட எனக்கு தெரியாது. இந்த மறுமிசின்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் வேணாப்பா, நான் இங்கே இருக்கேன், நான் போகலப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாவும் நானும் 2 பேர் கட்டி பிடிச்சி செம்மையாக அழுறோம். யாரும் எங்களால் பிரிக்கவே முடியல யாராலையும். அதுக்கப்புறம் நான் என்ன அதுலேருந்து டிசைட் பண்ணேன்னா, எங்கள் அப்பா என் கூட இல்லைனாலும் எங்கள் அப்பா இனிஷியல் எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் இருக்கிற வரைக்கும்ன்றதுக்காக இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா பேர் நான் மாற்றவே இல்லை. இது வரைக்கும் யாரும் என்னை கம்பல் பண்ணதும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எம் ஷாலினின்னு தான் போட்டிருக்கேன். ஆல்வேஸ் ஐ லவ் மை டேட். திருமண அன்னைக்கு என்ன நடந்ததோ அவங்க மறக்காம நேற்று நடந்த மாதிரி இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க சார். உண்மை, என் பொண்ணை என்னையும் பிரிக்கவே முடியாது சார். நான் வந்து விவசாயி தான் சார். நான் வந்து விவசாயி தான். நான் நிலத்துலேருந்து வந்து என் பொண்ணுக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது கஞ்சோ ஏதோ கூழோ ஏதோ ஒன்று கரைச்சி கொடுத்தா தான் எங்கள் பொண்ணு சாப்பிடும். இப்போ இவங்க கல்யாணம் அப்போ இவங்க அடுத்த தாலி அறுவும் நீங்கள் பக்கத்துல இல்லை, எங்கேயோ இருந்தீங்கன்னாங்க. ஏன் எங்கேயோ போயிட்டீங்க? தொலைவா நின்று வளர்ந்தேன். ஏன்னா நான் அழுந்தா எங்கள் பொண்ணு சப்போஸ் அழுது வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணில் பராமல் மறுவா நின்று பார்த்தேன். ஆக்சுவலாக திருமணத்துக்கு முன்னால் அப்பாவோட பேர் இருந்திருக்கும், திருமணத்துக்கு பின்னால் உங்களுக்கு வந்து அப்பாவோட பேர் வைக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் கணவர் வீட்டில் வந்து இல்லை நீ கணவர் பேரை வைங்க அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி யார் வீட்டில் அந்த கம்பல்ஷன் இருந்தது? கணவரோட கம்பல்ஷன் தான். இப்போது அப்பாவோட பேர் விற்கும் போது தான் எனக்கு பேர் புகழ் எல்லாம் கிடச்சிது. படித்தது, கிராஜுவேஷன் வாங்கினது தவிர்த்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு பவர் லிஃப்டர், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு நிறைய ப்ரொஃபஷனில் நான் இருந்தேன். அப்போ இந்த புகழ்ச்சி இதில் வரும்போது எல்லாமே அனிஷா உஸ்மான்ன்ற பேர் தான் எனக்கு வந்தது. ஸோ இதுக்கப்புறமா உங்களோட பேர் அனிஷா ஆர்த்தர்ன்னு மாற்றணும்னா நான் ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் மாற்றுறேன்னு நான் வந்து ஒரு இது என்ன புது டிமாண்டாக இருக்குது எனக்கு புரியலையே. ஆக்சுவலாக என்னென்னா, முதல்ல வந்து ஒரு பொண்ணு இப்போ என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் பிறந்தேன், அதுக்கு பின்னால் என்னோடய படிப்புக்கு, என்னோடய பர்சனாலிட்டிக்கு, என்னோடய கரியர் வரைக்கும் என்னோட அப்பா உதவி இருக்காங்க. ஸோ தட் நான் அப்பாவோட பேரை பின்னால் போடுறேன். நான் கல்யாணம் ஆனதுக்கு பின்னால் எனக்குன்னு ஒரு பர்சனல் க்ரோத் இருக்குது. அந்த க்ரோத்துக்கு கணவராக வந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணும்போது அதுக்கான கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்க. கண்டிப்பாக அவங்களுக்கான பேர் நாங்கள் போடுவோம். ஓகே, குட். ஓகே, அந்த இடத்துக்கு வந்துருச்சு நாங்கள் சமூகம். ஓகே, உங்கள் மனசில் அப்பா பேர் தான் உங்கள் பேர் பின்னால் போடணும்னு ஆசை இருக்கும், பட் கணவர் வீட்டில் ஏதோ கம்பல்ஷன் இருக்கும். என்ன கம்பல்ஷன்? யார் கம்பல் பண்ணுறா? எனக்கு இன்ஷியல் பிரச்சனையே வரக்கூடாதாங்க சார், ஏழியே மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அப்படியா? அப்பா பேர், என் பேர் சந்தியா, அப்பா பேர் ஆறுமுகம். ஓகே, பட் ஆனால் இப்போ வந்து கணவர் பேரும் 7 தான் வரணுங்கல ரொம்ப தீர்க்கமாக இருந்தீங்களா? ஆமாங்க சார், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து 7 சைன் போட்டு பழகிட்டேங்க. அதனால் எனக்கு இன்ஷியல் மாற்றுறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. 7 மாப்பிள்ளை பாருங்க, இல்லைனா நானே பார்க்குறேன்னு சொல்லி நானே பார்த்துட்டேங்க சார். பட் அது அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்களா? ஏன்னா இப்போ பொண்ணுங்க வந்து இந்த வேலையில் இருக்கணும், இந்த ஊரில் இருக்கணும், இந்த சம்பளத்தில் இருக்கணும் பார்ப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான கிரைட்டீரியா. ஆமாங்க சார், நான் சூஸ் பண்ணேங்க. அருண், ஆனந்த், அசோக் 3 பேர் சூஸ் பண்ணணுங்க. அதில் எனக்கு அருண்ங்கிற பேர் தான் அமைஞ்சதுங்க. இது யார் கேட்டாலுமே நம்புற மாதிரி இருக்காது. ஆமாங்க சார், யாருமே நம்ப மாட்டாங்க. நான் தான் போய் அவருக்கே ப்ரப்போஸ் பண்ணினேன். அப்படியா? ஆமாங்க சார். அதுக்கு ஏன்ல ஆரம்பிக்கிறது ஒரு கிரைட்டீரியாவா? என் லவ் பார்த்தீங்கன்னா
லவ். அருண் பிரதீப்னு அடித்து அவரை கண்டுபிடிச்சி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணி நான் அவங்க வீட்டில் பேசி என் வீட்லேயும் பேசி சம்மதம் வாங்கி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே ஆனா பண்ணேன். இந்த மேட்டர்ல உங்க கணவர் தெரியுமாமா இந்த தெரியும். கிரைட்டீரியால வந்து ஏங்க ஒரு மேட்டர் ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியாதுங்க சார். இப்போ வரைக்கும் தெரியாதா? தெரியாதுங்க சார் அவருக்கு. என்ன சார் என்னலாமோ சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? இப்படி வந்து உங்களோட பேர் ஏல ஆரம்பிக்குது, அவங்க பேர் ஏல பின்னாடியே தெரியும், முதல்ல தெரியாது. முதல்ல தெரியாதா? ஆமாங்க. நான் யூஸ் பண்ண சின்ன வயசு ஐட்டம்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஒரு லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுருக்காரு சார். அதை பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே புரியல. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. குட்டி சாக்ஸு, அப்புறம் 12th போட்ட சாக்ஸு, நான் யூஸ் பண்ண ஒயிட் ரிப்பன், ப்ளூ கலர் ரிப்பனு, இது எல்லாமே வந்து எங்கள் அப்பா பீரோ உள்ள லாக்கருக்குள்ளே வச்சு மடித்து ரசக்கற்பூரம் போட்டு வச்சுருக்காரு. ஆனா ஆக்சுவலா பொதுவா சார் லாக்கர்ல வந்து விலை உயர்ந்த பொருள் வைப்பாங்க, அது நான் பார்த்துருக்கேன் நான். இது வந்து எனக்கு விளைந்த பொருள் மாதிரி சார். சார் எங்கள் அப்பா வந்து பெஸ்ட்டுன்னு நான் இன்னொன்றுலேயும் சொல்வேன் சார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, குழந்தை பிறந்து 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷமும் என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக டெய்லி மதுராந்தகத்துலேருந்து எங்கள் அப்பா வருவார். 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலிங் டெய்லி போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து அவங்க பேரண்ட்ஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அகைன் அல் கூட்டு. அடாமா இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்ற யாருமே அப்பா மிஸ் பண்ணலையம்மா, எல்லாரும் பக்கத்துல தான் வச்சிருக்கீங்க. நீங்க எங்க யார் மிஸ் பண்றீங்க? மிஸ் பண்ணவே முடியாது சார். சார் இல்ல நீங்க மிஸ் பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. இது வேற நீங்க மிஸ் பண்றதா சொல்வீங்களா? நீங்க எல்லாம் 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பக்கத்து வீடு எழுத்து வீடு அடுத்த தெரு ஒரு பழமொழி இருக்கு சார், தாய்க்கு பின் தாரம்னு. தகப்பனுக்கு பின் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது சார். ஆக்சுவலா தகப்பனுக்கு ஈக்குவல் தகப்பன் மட்டும்தான். ஆக்சுவலா அப்பாக்களை மிஸ் செய்யும் மகள்கள் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு உண்மையிலே இது எபிசோடு எப்படி வருங்கிற ஒரு ஐடியா இல்லாமலே இருந்தது. ஆனால் உண்மையிலே இவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக வரும் நாங்கள் உண்மையிலே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வான தருணமாக அமைஞ்சது. ஆனால் இவங்கெல்லாம் பேசும்போதும் நீங்களாம் பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் யாருமே உண்மையிலே அவங்கள மிஸ்லாம் பண்ணல. பிகாஸ் அவங்க உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சாரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அவ்வளோ நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது. நான் ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்த்தேன், அது ஒரு நாள் கூட அவள் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து காத்ததே பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ ஸ்டேஜ் தாண்டி இருக்க முடியும் அவங்க, ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு கல்யாணம் இவ்வளோ ஸ்டேஜுக்கும் போய் அவர் வந்து அது காத்து வளர்த்தாருங்கிறது என்னால் அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அதான் ஒரு ரொம்ப சிறப்பாக வளர்த்துட்டு இன்றைக்கி அவங்க தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது அவருக்கு என்ன குற்றம்னா இருக்குன்னா, இது தெரியாமலே இருந்திருக்கலாமே, அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிடுவாலும் பயம் இருக்குது. ஒரு நாளும் உங்கள் மக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண மாட்டாங்க சார். அவங்க உங்களோட தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க இன்னும் உங்கள் மேலே நெருக்கம் தான் ஜாஸ்தியாகும். நீங்கள் வெளில போகும்போது ஜென்டில்மேனாக இருப்பீங்க, உங்களை ஜென்டில்மேனாக தான் பார்ப்பாங்க. இன்னமும் நான் சொல்லப்போனால் இந்த அப்பாக்களுக்கு வந்து தான் மகளை வந்து எங்கேயுமே வந்து ஒருத்தர் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற அவ்வளோ தீர்க்கமாக இருக்காங்க. ஒரு நாளும் சரி யாருமே நானும் ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு. அதுதான் ஒரு அப்பாவோட குவாலிட்டி ஆக்சுவலி. ஏன்னா மகளோட வந்து என் மகன் மேலே ஒரு தூசு திரும்ப பட விட மாட்டேன்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் ஆக்சுவலாக அப்பா. அங்கே இருக்க எல்லாத்தையும் அதை பார்க்க முடியுது. ஒருத்தர்கிட்ட கூட சரி கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் அவன் புருஷன் பார்த்துப்பான் மாமியார் வீடு பார்த்துக்கும் இல்லை. இன்னமும் சொல்கிறேன், அவன் மாமியார் வீட்லேயே புருஷனோ யாரோ ஒருத்தன் அவன் மேலே தூசோ திரும்ப பட்டுச்சுன்னா நான் அங்கே நிற்பேன் அப்படிங்கிறாங்களே, அதுதான் அப்பாவோட குவாலிட்டி. அதுதான் நிற்கிறாங்க. உண்மையில அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்.